ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டி ஃபேமிலி பாண்ட். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சாட்டர்டே லன்ச் மெனு தான். சாட்டர்டேனா என்ன செய்யலாம்? ஒரு வெஜ் பிரியாணி, பன்னீர் டிக்கா. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கீ சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது எவ்வளோக்குள்ள ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோக்குள்ள பிரியாணிக்கு கலர் நேச்சுரலாகவே தரும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தேவையான டொமேட்டோஸ் எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த உப்பு நீங்கள் ஆட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் கடைசியாக ரைஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு ஜாரில் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் ஆட் பண்ணி வதக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேஸ்ட் நம்ம எதுக்கு அரைச்சி வச்சுருக்கோன்னா, இதை நம்ம பிரியாணியில் ஊற்றும் போது ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம சாப்பிடும் போது எந்த கொத்தமல்லியோ புதினாவோ வாயில் மாட்டாது. அதே நேரம் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் போகிறது தெரியும். இப்போ தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொரியாண்டர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்ச கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இல்லைனா மசாலா ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஆகிடும். இந்த 3 மசாலா மட்டும் போதும். இன்றைக்கி 2 அழகு அரிசி எடுத்துருக்கிறதுனால நாங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது சீரக சம்பான்றதுனால வாட்டர் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், ரைஸும் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஸோ 2 அழகுக்கு இன்னும் 1 ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்த உடனே ரைஸை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதி வந்தோடனே லிட்டு போட்டு மூடி விசில் போட்டுருங்க. இது கரெக்டாக ஒரு விசில் வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூடவே ஸ்டார்டருக்கு பன்னீர் டிக்கா தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஒரு பவுலில் கர்டு எடுத்துகிட்டு தந்தூரி மசாலா, கசூரி மேத்தி, உப்பு, தேவையான அளவு பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த ரொம்ப ஈஸியஸ்டான ரெசிபினா இதை தான் சொல்லலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். மேரினேட் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு உப்போ இல்லை காரமோ தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை நல்லா க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதில் ஆட் பண்ணி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா உடஞ்சிடும். கடைசியாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மேரினேட் பண்ண பன்னீரை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு நல்ல ஒரு 2 hours 3 hours ஃப்ரீஸ் ஆச்சுன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ ஒரு ஸ்கியூவர்ஸ் எடுத்து நீங்கள் பன்னீரை ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கூட தனித்தனியாக கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் அந்த மசாலாஸ் எல்லாம் பிரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பன்னீரை குக் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டாலும் பன்னீர் டைட் ஆகிடும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு பன்னீரை குக் பண்ணுங்கள். பன்னீரை ரொம்ப ஒட்டியும் ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா மசாலாஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கேப் விட்டு ஆயில் அப்பப்போ மேலே அப்ளை பண்ணி மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளேயும் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, பன்னீர் டைட் ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ என்ன நம்ம வெஜ் பிரியாணி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணதுனால அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு, குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுறோம்.